ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சாரதி பேங்கிங் அகாடமி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பர்பான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் எக்ஸலண்ட் ஆனது. 2 or more digit numbers is getting multiplied with 9, 99, 999, 9999, 99999 சொல்லிட்டே போலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க தனியா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 5 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும்னு நான் உறுதியா சொல்லுவேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாம சிங்கிள் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6 multiplied by 9 equal to question mark. ஈஸியா சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ல இருந்து 1ங்கிற வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்குங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா 5க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4. 5 பக்கத்துல எழுதுங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் 54. 8 multiplied by 9. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்க? 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? 7க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எழுத போறோம். 7க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 72. ஈஸியா இருக்கா? அடுத்தது 2 டிஜிட் நம்பர் போயிடலாம். 87 multiplied by 99. இப்போ நாம 87ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது 86. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 8க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸை 6க்கு அப்புறம் எழுதுங்க. 1. 6க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸை 1க்கு பக்கத்தில் எழுதுங்க. 3. எக்ஸாக்ட் ஆன்சர் 8613. 43 multiplied by 99. 43ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 42. இப்போ 4க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5. 2க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. எக்ஸாக்ட் ஆன்சர் 4257. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்க்கலாம். 519 multiplied by 999. மல்டிப்ளைடு பைன்னு சொல்லலாம், டைம்ஸ்னு சொல்லலாம். நமக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல 519 டைம்ஸ் 999 இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 519ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 518. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 5க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸை அடுத்தடுத்து எழுத போறோம். 5க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4. 1க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8. 8க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 518481. அடுத்து 209 multiplied by 999. 1 சப்ட்ராக்ட் பண்றோம். 208 கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. 0 9 9. 8க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 208791. அடுத்து 434 multiplied by 999. 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 433. இப்போ 4ல இருந்து 9 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க, டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5. 9க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6. 9க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 433566. 4 டிஜிட் நம்பர்ஸ் பாருங்க. 7284 multiplied by 9999. இப்போ நாம 1 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 7283ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து 9ல இருந்து டிஃபரன்ஸ் பண்ணி அடுத்தடுத்து எழுதணும். 7க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2.
2க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 7, 8க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 1, 3க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 6. எக்ஸாக்ட் ஆன்சர் 9256 9999. ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுங்க 9255. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து அடுத்தடுத்து எழுதிடலாம். 9க்கும் 9க்கும் 0, 2க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 7, 5க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 4, 5க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 4. எக்ஸாக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கொடுத்துடலாம். 5 செகண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். 56784 multiplied by 99,999. ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 56783. 5க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 4, 6க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 3, 7க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 2, 8க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 1, 3க்கும் 9க்குள்ள டிஃபரன்ஸ் 6. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 5678343216. 43746 99,999. ஒன்னை சப்ட்ராக்ட் பண்றீங்க 43745ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த இடத்துல. இதுல இருந்து நாம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ 9க்கும் 4க்குள்ள டிஃபரன்ஸ் 5, 9க்கும் 3க்குள்ள டிஃபரன்ஸ் 6, 9க்கும் 7க்குள்ள டிஃபரன்ஸ் 2, 9க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 5, 9க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4. இப்போ நம்ம இங்க பார்த்தது சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட் யூனிக்கான டிஜிட் பார்த்தோம். இப்போ நாம எந்த நம்பர் வந்தாலும் எப்படி 9 சீரீஸால மல்டிபிள் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். 7 into 99 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2 டிஜிட்ல பார்த்துருப்போம், 3 into 3 டிஜிட்ல பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கறது எந்த டிஜிட் கொடுத்துருந்தாலும் நாம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 99ன்னு சொல்லும்போது 100 minus 1 99. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 7 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 700. அடுத்தது 7 1ஆல மல்டிபிள் பண்ணுங்க, -7. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 396 693. 87 into 999. 3 into 2 digit 1000 minus 1. 87 வந்து பாத்தீங்கன்னா 1000 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 87 3 times 0. 87 1 டைம் மல்டிபிள் பண்ணுங்க. 87 சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் 31968. 86,913. 277 multiplied by 9,999. இப்போ நாம எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 10,000ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 9,999. ஃபர்ஸ்ட் வந்து 277 10,000 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2770000. அடுத்தது 277 நம்ம 1 டைம் மல்டிபிள் பண்றோம். 277 இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 2 7 9 6 7 2. 9374 multiplied by 99,999. 4 into 5 digit. 9374 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 lakh எடுத்துக்கலாம். 1 lakh 1 lakhல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 50 நாம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 9374 சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிடலாம். பாத்தீங்க அப்படின்னா 6 2 6 0 9 3 7 3 9. 937390 இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷன் வித் நம்ம எந்த ஒரு 2 டிஜிட்
3 டிஜிட் 4 டிஜிட் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் 9 சீரீஸில் எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஸோ நாம் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.